கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பருமாக இருக்கிறார். இங்கே நம் ஞானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கே ஞானம் அப்படின்னாக்கா தெய்வீக ஞானம் நம்மக்கிட்ட இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். எல்லாத்துலேயும் ஒரு சிறந்தவர்களாக நம்ம வாழ முடியும். அஃபிஷியல் லைஃப், பர்சனல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், இது எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நபராக நம்ம மாறுவோம். நம்ம எல்லாத்துலேயும் ஒரு சிறந்தவர்களாக இருக்க முடியும். இப்போ பிள்ளைகளும் சரி படிக்கும் போது நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அது தேவ ஞானம், தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். அதே போல் வேலை இடத்துலையும் ஒரு சிறந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா தேவ ஞானத்தை கொண்டு நாம் செயல்படும் போது ஒரு சிறந்தவர்களாக இருக்க முடியும். ஆனால் பர்சனல் லைஃப், அதாவது ஃபேமிலியிலையும் ஒரு நல்ல சிறந்த பிள்ளையாக இருக்க முடியும். அதே போல் சொசைட்டிலையும் ஒரு நல்ல சிறந்தவர்களாக இருக்க முடியும். ஆனால் இந்த உலக ஞானத்தை கொண்டு நாம் பண்ணும்போது படிப்பில் மட்டும் சிறந்தவர்களாக இருக்குவாங்க. மற்ற எல்லாத்துலேயும் அந்த அளவுக்கு அவங்களால ஒரு நல்ல சிறந்தவர்களாக இருக்க முடியாது. வேலை ஸ்தலத்தையும் அதே போல் உலக ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருந்தாக்கா அவங்க இப்படி இருக்க முடியாது. அவங்க ஒரு வேலை இடத்துல மட்டும்தான் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. வீட்டில், சொசைட்டியில் அவங்க வர்ஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் நம் தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா அது தேவனிடத்துலேருந்து நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாத்துலேயும் அஃபிஷியல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஸ்பிரிச்சுவல் லைஃபு, சபையிலையும் சரி எல்லாத்துலேயும் நம்ம ஒரு சிறந்தவர்களாக நம்ம வாழ முடியும். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு அசைவிலையும் ஆண்டவரோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். அதனால தான் இங்கே 1 ராஜாக்கள் 3:9 பார்க்குறோம். சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்குறாரு. அந்த ஞானம், தெய்வீக ஞானம் வந்தால் உலகத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசீர்வாதம். அதுதான் அந்த தேவ ஞானம் நம்மக்கிட்ட இருக்கும்போது எல்லாம் ஒரு டிசிஷன்ஸை எடுக்கும்போது பர்ஃபெக்டாக ரைட் டிசிஷன் நம்மளால் எடுக்க முடியும். இந்த டிசிஷனால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக விஷயத்தை நம்ம இழந்துடுறோம். அதனால் நம்ம தேவ ஞானத்தை எப்படி சாலமோன் கேட்டாரோ அதே போல் நாமளும் தேவ ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு இருந்தால் தான் நம்மளை போல் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அநேகர் இந்த உலகத்தில் ஒரு பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த முடியும். ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். எல்லாத்துலேயும் சிறந்தவர்களாக நல்ல ஒரு மனரமியமாக, ஒரு நல்ல சந்தோஷமாக எல்லாத்துலேயும் இந்த லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணி ஹோலியாக இருப்போம். அதே போல் ஜாலியாக இருப்போம் ஆண்டவருக்குள்ளே. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டி நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே மகிழ்ந்து ஆண்டவரை களி கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். ஸோ அதனால் அந்த தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மளை பார்க்கும்போதே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அதனால் தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வாத அன்புக்காக நன்றி.